நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீ கண்டென்ட் பற்றி தான். அது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அவுட்டோர் ஷூட் எடுக்கிறீங்க, அதுவும் நைட் டைமில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட லக்கு வானத்தில் டீட்டெயில் இருந்துச்சு, நிலா இருந்துச்சு, நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஒருவேளை அது மாதிரி எதுவும் இல்லை, பிளெயினாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஓவர்லேஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இந்த ஃபோல்டர் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி 100 ஓவர்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த 100 ஓவர்லே. இதெல்லாமே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஓவர்லேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது இதுலேருந்து ஒரு சாம்பிள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். என்னோட ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி உங்களுக்காக ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோக்கு ஏதாவது ஒரு ஓவர்லே கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். அது எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே நிலா மிஸ் ஆகுது. நிலா கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இதில் எந்த ஃபோட்டோஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்றது நீங்களே வந்து அசைன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோ கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வேணுன்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட லேயர் பேனல் போங்க. லேயர் பேனலில் அதோட பிளெண்டிங் மோட் ஆப்ஷனில் நார்மலில் இருந்து ஸ்க்ரீன் ஆர் லைட்டன் ஏதாவது ஒரு பிளெண்டிங் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வேணால் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கண்ட்ரோல் T கொடுத்து அந்த லேயரை நான் வந்து ரீசைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஓரளவுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட லைட் வந்து இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் நம்ம நிலா வச்சோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும். அது மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஓவர்லேஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இது மாதிரி 3 மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டார்ஸு, ஏன்னா வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன். 100 மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 10 போனஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் இதையுமே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.